வணக்கம். டெட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல் கேள்வி, சமூக புன்னகை என்ற உணர்ச்சி வெளிப்பாடானது முதலில் வெளிப்படுவது? சரியான பதில் பிறப்பு முதல் 6 மாதங்களில். ஆளுமையின் வகையில் அணுகுமுறை கோட்பாடானது கீழ்க்காணும் எந்த உளவியலாளரின் கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சரியான பதில் கிரச்மர் ஷெல்டன். எந்த ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துவதுடன் வளர்சித மாற்ற செயலை கட்டுப்படுத்துகின்றது? சரியான பதில் தைராக்சின். உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி எது? சரியான பதில் சமூக வளர்ச்சி. எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் தன்னடையாளம் மற்றும் தன்னடையாள குழப்பம் என்ற கூறானது இப்பருவத்தில் அடங்கும். சரியான பதில் குமர பருவம். குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டுப் பொருட்களை பரிமாற்றிக் கொள்வது மற்றும் ஒருவர் மற்றவரின் நடத்தையினை விமர்சிக்கும் நடைமுறையானது? சரியான பதில் தொடர்புடைய விளையாட்டு. குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள், தனித்த மனவெழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையின் உள்ளடக்கி தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது வரம்பு? சரியான பதில் 3 முதல் 5 ஆண்டுகள். கீழ்க்கண்டவற்றுள் ஆக்கத்திறன் மொழி இல்லா சோதனை எது? சரியான பதில் உருவம் வரைதல் சோதனை. ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதனை டேஸ் என்கிறோம்? சரியான பதில் மனப்பான்மை. ஒரு குழந்தை தொடக்கப் பள்ளியை அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் 90% வளர்ச்சியை அடைகின்றது? சரியான பதில் நரம்பு மண்டலம். கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுடையதாக்கும் என்பது? சரியான பதில் அறிவு உருவாக்க கோட்பாடு. குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்னும் இக்கூற்று விளக்கும் கருத்து? சரியான பதில் கற்க கற்றுக்கொள்ளுதல். கீழ்க்கண்ட உளவியலாளர்களுள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் யார்? சரியான பதில் வைகாட்ஸ்கி. மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனையாகவும் மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகவும் முன்மொழிந்தவர் யார்? சரியான பதில் சோம்ஸ்கி. குழந்தைகள் தங்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக சூழலுடன் இயைந்து வாழலாம் என்பதனை வலியுறுத்தும் அணுகுமுறை? சரியான பதில் செயல்பாட்டுவாதி. பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சியின் எந்த நிலையில் குழந்தை ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் தன்மை உச்சத்தில் இருக்கும்?
சரியான பதில் மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். ஹோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை? சரியான பதில் 3. கீழ்க்கண்டவற்றுள் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எது? சரியான பதில் சமூக நுண்ணறிவு. தொடர்புள்ள அனுபவங்களை மாணவர்கள் தாங்களாகவே ஒப்புநோக்கி பொது பண்புகளை கண்டறிய உதவும் கற்பித்தல் முறை எது? சரியான பதில் தொகுத்தறி முறை. ZBD என்பது? சரியான பதில் ஜோன் ஆஃப் ப்ரோக்சிமல் டெவலப்மெண்ட். பயிற்சியில் விளையக்கூடிய நிரந்தரமானதோர் நடத்தை மாற்றமே கற்றல் எனக் கூறியவர்? சரியான பதில் அட்கின்சன். தட்டச்சு பயில்வது எவ்வகை கற்றல்? சரியான பதில் முயன்று தவறி கற்றல். செயல்படு ஆக்க நிலையுறுத்தம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? சரியான பதில் 6 வகை ஆக்க நிலையுறுத்தம். கணிதத்திலும் அறிவியலிலும் பயன்படுத்தப்படுவது எவ்வகை கருத்துக்கள்? சரியான பதில் கருத்தியர். இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது? சரியான பதில் அட்ரினலின். பழமொழிக்கு பொருள் கூறல் மூலம் சோதிக்கப்படுவது? சரியான பதில் நுண்ணறிவு. நுண்ணறிவு பற்றிய முடியரசு கொள்கை எனப்படுவது எது? சரியான பதில் ஒற்றை காரணி கொள்கை. ஆக்கத்திறனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட பண்பு எது? சரியான பதில் நகைச்சுவை. ஒருவரின் லட்சியம் எதன் அடிப்படையில் அமைய வேண்டும்? சரியான பதில் நல்லொழுக்கம். நாம் தொடர்ந்து ஒரு பொருளின் மீது எத்தனை வினாடிகளுக்கு மேல் கவனம் செலுத்த முடியாது? ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.